கண்டிப்பா நாம 2 பேரும் திரும்ப சந்திப்போம். என்ன, இது மாதிரி தினமும் பார்த்து பேசிக்க முடியாது, அவ்வளவுதான். நான் இங்க இருக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தீங்க. அதான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தோணுச்சு. சொல்லிட்டேன். நான் கிளம்புறேங்க. சரிங்களா? எங்க ஒரே ஒரு நிமிஷம். நாளைக்கு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கோயிலுக்கு வந்துட்டு போறீங்களா? ஏங்க? முதல்ல நீங்க வாங்க. ஏன் எதுக்குன்ற காரணத்தெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கையோட நான் கோயில்ல காத்துட்டு இருப்பேன். நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க என்னை ஏமாத்த மாட்டீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா வருவீங்கல்ல? உங்களுக்காக நான் வரேன். நாளைக்கு பார்க்கலாம். ம். நான் கேட்குறேம்மா. ஆனால் அது வரைக்கும் நீ உங்கள் அம்மா கிட்ட இதை பற்றி எதையும் சொல்லிக்காத, சரியா? ஆர்த்தி, ஆர்த்தி, என்னடி இது? கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆக போற பொண்ணு நல்ல கலகலன்னு சந்தோஷமா இருக்க வேணாமா? நடு கூடத்துல இப்படி உட்கார்ந்துட்டு முறைச்சு பாத்துட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? யார் இப்ப என்ன சந்தோஷமா இருக்க விட்டீங்க? திமிர் எடுத்து போய் ஆளாளுக்கு இங்க ஏதாச்சும் பண்ணா கூட கடைசியில அது ஏன் தலையில தான் வந்து விடியுது. இப்ப யாரு என்ன பண்ணாங்கன்னு இப்படி என்கிட்ட முறைச்சு பேசிட்டு இருக்க? வேணா, என் வாய கிளறாத, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். ஏய், என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. இன்னும் என்ன நடக்கணும்? நம்ம குடும்ப மானம் காத்துல பறந்துட்டு இருக்கு, தெரியுமா? ஆர்த்தி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. என்னடி சொல்ற நீ? உன் மூத்த பொண்ணு இருக்காளே, என்ன சொன்ன? அதான் அந்த வானதி. ஏய், வாய மூடு. அவளை எனக்கு பொண்ணு அதுன்னு சொன்ன, எனக்கு கெட்ட கோவம் வந்திருப்பாரு. கோலம் கோத்திரம் தெரியாதவெல்லாம் ஏன் ரத்த சொந்தம் ஆயிட முடியுமாடி? இங்க பாரு, எனக்கு ரத்த சொந்தம் அப்படின்னா நீ மட்டும்தான். வேற யாரையும் என் கூட சேர்த்து பேசாத. அவ சம்மந்தம் இல்லாதவளாவே இருக்கட்டும். இருந்தாலும் அவ என்ன தப்பு செஞ்சாலும் உன் வளர்ப்பு சரியில்லைன்னு தானே ஊர் உலகம் பேசும். அவ முறை தவறி நடந்துகிட்டதுக்கு நாம பழி ஏத்துக்கணுமா என்ன? ஆர்த்தி, நீ முதல்ல இன்னும் விஷயத்தையே சொல்லல. அவ அப்படி என்னடி முறை தவறி நடந்துக்கிட்டா? இப்ப அத சொன்னா மட்டும் நீ என்ன செஞ்சிட போற? விடு. ஏய், என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா நீ? எவனோ ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. அவன் யாரு என்னன்னு கூட தெரியல. இவ தினமும் கோயிலுக்கு போறது பக்தியினால இல்ல, கண்டவன் கிட்ட பல்ல காட்டுறதுக்கு தான் போறா. 4 பேர் வந்து போற இடத்துல இப்படி கூச்ச நாச்சமே இல்லாம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காளே. ச்சே, இதெல்லாம் பாக்குறவங்க அவள மாதிரி தானே நானும் இருக்கிறதா நினைப்பாங்க. உன்னை நல்லபடியா நம்ம பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இங்கிருந்து அனுப்பிட்டேன்னா எனக்கு அது போதும் ஆர்த்தி. அதுக்கப்புறம் அவன் எவன்கிட்டயோ பேசினான்னு சொன்னியே, அவனை புடிச்சு அவளை கட்டி வச்சு தலை முழுகிட்டேன்னா அப்புறம் என்ன கவலை இருக்கு? அன்னைக்கு சொன்ன மாதிரி அம்மா உன் கூட வந்து அப்படியே தங்கிடுவேன். நீ சொல்றது சரிதான். என்ன 2 பேரும் சிரிச்சு பேசி சந்தோஷமா வரீங்க? பொண்ணு கல்யாணம் கைகூடி வருதுன்னா அது அப்பாவுக்கு சந்தோஷம் தானம்மா. எல்லாம் மகளை பெரிய இடத்துல கட்டி கொடுக்க போறோம்னு பூரிப்புதான். ஆமாம், அவர் நல்ல பூரிப்பாதான் இருக்கார். எனக்கு தான் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நெஞ்சு கிடந்து திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. என்னம்மா, என்னாச்சு? ஒரே நேரத்துல வீட்ல 2 விசேஷம் வந்தா அதை நான் சமாளிக்க வேணாமா? போற போக்க பார்த்தா
வீட்ல அடுத்தடுத்து 2 கல்யாணம் ரெடி ஆயிடும் போல இருக்கே. வானத்தி யாரோ ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதா என் காதுல அரசல் புரசலா செய்தி வந்தது. இப்ப எதுக்கு நீங்க அவளை மறைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா என்னைக்கு இருந்தாலும் இந்த விஷயம் எல்லாம் என் காதுக்கு வர வேண்டியது தானே. விடுங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, வானதி கிட்ட நீங்க இப்பவே இத பத்திலாம் எதுவும் கேட்காதீங்க. ஆர்த்தி கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் வானதி கிட்ட விசாரிச்சு அந்த பையன் யார் என்னன்னு கேட்டு அவனையே அவளுக்கு கட்டி வச்சிருவோம். அவளையும் கரை சேர்த்து விட்டுறலாம்ல. நீ ஏன் சொன்னதுக்கு அப்புறம் அதுல எங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? அந்த பையனுக்கே நம்ம வானதியை பேசி முடிச்சிருவோம். சரிதானையா? ஆ, அக்கா சொல்லிடலாம்டா. நாங்கள் உங்களை இங்கே வர சொன்னதே ஒரு முக்கியமான உண்மையை சொல்லதான். சொல்லுங்க அது தம்பி. வந்து நான் தான் கார்த்திக், ஆர்த்திக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை. எங்கள் அம்மா தான் ராஜராஜேஸ்வரி. நான் தான் உங்கள் வருங்கால மருமகன். உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இது கேட்டு உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கா? ஐயோ, எங்களுக்கு தான் இது ஆல்ரெடி தெரியுமே. மூடி மூடி. என்னது, உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க தம்பி. அ, அ, இவர்தான் மாப்பிள்ளைன்னு தம்பி இப்பதான் அவர் வாயால எங்க கிட்ட சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அப்படிலாம் தெரியாது. நாங்க ஏதோ வழியில பார்த்து நல்ல பசங்கன்னு நினைச்சுதான் யதார்த்தமா உங்ககிட்ட பழகினோம். மத்தபடி நீங்க யாரு என்னன்னுலாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க பெருசா நினைச்சுக்க கூடாது. நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். ம். ஏன் உங்களை மன்னிக்கணும்? நீங்கள் தான் எந்த தப்பு பண்ணலையே. அதுவும் இல்லாமல் எனக்கு ஆர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் தாராள மனசு, அப்போ நீங்கள் எங்களை டேக் கேர் பண்ண விதம், எல்லாத்துக்கும் மேலே மற்றவங்க கிட்ட எப்போ அன்பாக பழகிற குணம் இருக்கு. ஐ ரியலி லைக் இட். நாளைக்கு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கோயிலுக்கு வந்துட்டு போறீங்களா?